ஈரானின் ஏவுகணைகளை அழிக்கவே ராணுவ நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ட்ரம்ப் அறிவித்துள்ள நிலையில் ஈரான் தலைநகர் டெஹ்ரானை குறிவைத்து அமெரிக்கா தற்போது தாக்குதலை தொடங்கியுள்ளது. இதுகுறித்த மேலும் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜகுமரன், இதுகுறித்த மேலும் கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. இஸ்ரேலிலே பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியில் வர தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் அர்த்தம் என்றால் உடனடியாக உங்கள் வீடுகளில் நீங்கள் அமைத்திருக்கக்கூடிய பதுங்கு குழிகளுக்குள் சென்று பதுங்கிக் கொள்ளுங்கள் என்று இஸ்ரேல் தன்னுடைய மக்களுக்கு தெரிவித்திருப்பதாகத்தான் இதனுடைய அர்த்தம். ஒவ்வொரு வீட்டிலும் இஸ்ரேலில் வீடு கட்டும் பொழுதே அந்த வீட்டோடு சேர்த்து ஒரு கட்டமைப்பாக எப்படி ஒவ்வொரு வீட்டிலும் இந்தந்த அறைகள் இருக்க வேண்டும் என்று சொல்வார்களோ அதே போன்று இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் தங்கள் வீட்டோடு சேர்த்து ஒரு பதுங்கு குழியையும் அமைத்துக் கொள்வார்கள். உலகத்தினுடைய எந்த நாடாவது ஏதேனும் ஒரு திசையிலிருந்து இஸ்ரேலை நோக்கி தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்பு ஆண்டின் சரிபாதி நாட்களில் இருக்கும். எனவே இஸ்ரேலிய மக்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு சமமாக இது போன்று பதுங்கு குழிகளுக்கும் இருப்பார்கள். குறிப்பாக ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த டெல் அவிவ் உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் இஸ்ரேலிய மக்கள் இந்த பதுங்கு குழிகளுக்குள் பதுங்கி இருப்பது வழக்கம். பதுங்கு குழிகளுக்குள் இருக்கும் பொழுதே அவர்கள் தங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை எல்லாம் எடுத்து சென்று விடுவார்கள். எனவே அவர்களுக்கு அன்றாட வாழ்வினுடைய ஒரு அங்கமாக இது போன்று எதிரி நாட்டினுடைய தாக்குதலுக்கு அஞ்சி பதுங்கு குழிகளுக்குள் பதுங்கி இருப்பது மாறிவிட்டது. அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது ஈரான் எப்போது வேண்டுமானாலும் தாக்கக்கூடும் என்கின்ற ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இஸ்ரேல் நாடு தன்னுடைய மக்களுக்கு இந்த தகவலை சொல்லி இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இஸ்ரேல் முழுவதும் பல்வேறு இடங்களிலே அந்த எச்சரிக்கை ஒலிகள் ஒலிப்பதை பார்க்க முடிகின்றது. எதிரி நாட்டினுடைய விமானங்கள், போர் விமானங்கள் குண்டு வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்கின்ற அடிப்படையிலே அந்த அலாரம் என்று சொல்லக்கூடிய வகையிலே ஒரு எச்சரிக்கை மணியை இசைப்பார்கள். அதை கேட்டவுடன் மக்கள் பாதுகாப்பாக செல்ல வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இஸ்ரேல் இதுவரை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை எடுத்திருக்கின்றது. என்றாலும் ஈரான் இன்னும் அதிகாரப்பூர்வமாக தன்னுடைய தாக்குதலை தொடங்கிவிட்டதாக அறிவிக்கவில்லை. ஈரான் தாக்க தொடங்கும் பொழுது இஸ்ரேலுக்கு அது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. ஏனென்றால் கடந்த ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பு வரை இஸ்ரேலை பற்றி உலக நாடுகள் என்னென்னவோ சொன்னன. இஸ்ரேலினுடைய அந்த உளவு அமைப்பான மொசாட் என்பது உலகத்தின் மிக முக்கியமான ஒரு உளவு அமைப்பு. மொசாட்டை பற்றி யாராவது படித்தாலே அவர்களை மொசாட் ஆய்வு செய்ய தொடங்கிவிடும். இஸ்ரேல் நாட்டுக்கு நிகரான உளவு அமைப்பு உலகத்தினுடைய எந்த ஒரு நாடும் வைத்திருக்கவில்லை. இஸ்ரேலுக்குள் எந்த ஒரு நாட்டாலும் உள்ளே சென்று தாக்க முடியாது, அவ்வளவு அதிமுக்கிய உளவு அமைப்பு இஸ்ரேல் வைத்திருக்கின்றது என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் ஈரான் வெகு எளிதாக அதை தகர்த்து எறிந்தது. இஸ்ரேலுக்குள் மிக எளிதாக ஒரு தாக்குதலை நடத்தி இருந்தது. அதே போன்று பாலஸ்தீனிய விடுதலை குழுக்களும் கூட திடீர் தாக்குதலை எல்லாம் ஒரு அக்டோபர் 7ஆம் தேதி 3 ஆண்டுகளுக்கு முன்பு நடத்தி முடித்திருந்தார்கள். எனவே இஸ்ரேலை பொறுத்தவரை அப்படி ஒன்றும் தாக்க முடியாத and it will be totally again obliterated. We're going to annihilate their navy. We're going to ensure that the region's terrorist proxies can no longer destabilize the region or the world and attack our forces and no longer use their IEDs or roadside bombs, as they are sometimes called, to so gravely wound and kill thousands and thousands of people, including many Americans. And we will ensure that Iran does not obtain a nuclear weapon. It's a very simple message. They will never have a nuclear weapon. This regime will soon learn that no one should challenge the strength and might of the United States Armed Forces. I built and rebuilt our military in my first administration, and there is no military on earth even close to its power, strength, or sophistication. My administration has taken every possible step to minimize the risk to U.S. personnel in the region. Even so, and I do not make this statement lightly, the Iranian regime seeks to kill. The lives of courageous American heroes may be lost, and we may have casualties. That often happens in war. But we're doing this not for now. We're doing this for the future, and it is a noble mission. We pray for every service member as they selflessly risk their lives to ensure that Americans and our children will never be threatened by a nuclear-armed Iran. We ask God to protect all of our heroes in harm's way, and we trust that, with His help, the men and women of the armed forces will prevail. We have the greatest in the world, and they will prevail. To the members of the Islamic Revolutionary Guard, the armed forces, and all of the police, I say tonight that you must lay down your weapons and have complete immunity, or, in the alternative, face certain death. So, lay down your arms, you will be treated fairly with total immunity, or you will face
certain death. Finally, to the great, proud people of Iran, I say tonight that the hour of your freedom is at hand. Stay sheltered. Don't leave your home. It's very dangerous outside. Bombs will be dropping everywhere. When we are finished, take over your government. It will be yours to take. This will be probably your only chance for generations. For many years, you have asked for America's help, but you never got it. No president was willing to do what I am willing to do tonight. Now you have a president who is giving you what you want. So let's see how you respond. America is backing you with overwhelming strength and devastating force. Now is the time to seize control of your destiny and to unleash the prosperous and glorious future that is close within your reach. This is the moment for action. Do not let it pass. May God bless the brave men and women of America's armed forces. May God bless the United States of America. May God bless you all. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.